ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2025க்கு பேப்பர் 2 இல்லைன்னா பேப்பர் 1 2க்குமே தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ தமிழ்ல 30 மதிப்பெண்ணுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 25, 26வது ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? அந்த மைண்ட் செட்டில் படிக்க ஆரம்பிங்க. ஆனால் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது எப்படி சார் நான் 150 மார்க் இருக்குது, நான் இதை எப்படி சார் ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். தமிழ், சோசியல் இது 2 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் 30, சோசியல் சயின்ஸ் 60 மார்க் வரும். அப்போ 90 மார்க்கு. நீங்கள் சும்மா யதார்த்தமாக யோசிச்சு பாருங்களேன், லாஜிக்காக. ஸோ இதில் நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். ஏன்னா இல்லை 5 சப்ஜெக்டையும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ இங்கிலீஷு இதெல்லாம் வந்து சைக்காலஜிலாம் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலுமே நம்மளுக்கு மார்க் அந்தளவுக்கு வராது அதில். ஸோ ஈஸியான வழி என்னென்னா, இப்போ சோசியல் மேஜராக இருக்கிறவங்க தமிழ், சோசியல் சயின்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. இது சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா தமிழும் மேக்ஸு. ஓகேவா? தமிழும் மேக்ஸ். தமிழ் 30, மேக்ஸ் வந்து 30 வரும். ஸோ 60. அது ஈஸியாக மேக்ஸ் வர்றவங்க அதை ஈஸியாக இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 மேஜர்லையுமே கம்பேர் பண்ணுறப்ப என்னோட பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேக்ஸ் மேஜர். ஸோ அதனால் மேக்ஸில் எப்பயுமே ஃபுல் மார்க் அடிச்சிருவேன். அது மாதிரி தமிழில் வந்து 30க்கு 28 சாலிடாக வந்துடும். ஓகேவா? ஸோ நான் அந்தளவுக்கு படித்தனால தான் 2013 டெட்டு பாஸ் பண்ணேன். அப்புறம் 2019லையும் திரும்ப டெட்டு பாஸ் பண்ணேன். ஏன்னா நான் பேப்பர் 2 பாஸ் பண்ணேன். ஏன்னா 7 வருஷம் தான் அப்போ எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் 2மே எழுதினேன். அப்புறம் 22ல் வந்து பிஎட் படித்தவங்களுமே பேப்பர் 1 எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பேப்பர் 1 எழுதி அதுவுமே 98 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எங்களை வந்து பேப்பர் 1 வந்து பிஎட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சரி நியமன தேர்வு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை எழுதலை. ஓகேவா? ஸோ யதார்த்தத்தை சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், தமிழும் சோசியல் சயின்ஸும். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தால் அதே இது சயின்ஸ் மேஜராக இருந்தால் தமிழும் உங்கள் மேஜரும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அழகாக ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன்னா இப்போ 90 மார்க்கு நம்ம ஓரளவுக்கு பாதி வந்துட்டால் என்ன வந்துடும், பாதினா கொஞ்சம் ஒரு 70% அந்த ரேஞ்சுக்காக அது வரணும். ஓகேவா? 90க்கு ஒரு 60 எடுத்துட்டிங்கன்னா அங்கிட்ட 60 கொஸ்டினில் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சாலும் 82 22 மார்க் வந்துச்சுன்னா இதில் 60 22னா 82 மார்க் ஓடியாந்துடும். ஓகேவா? நமக்கு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தானே, இதை எழுதணும்னு உங்களுக்கு யார் வேலை கொடுக்க போகிறது இல்லையா? ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு இதுதான் சூட்சமம். வாங்க நம்ம தமிழில் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி ரிவர்ஸில் வரேன். ஏன்னா நான் என்னோடய மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10th நான் ஃபஸ்ட்டு படித்தேன். 10th ஏன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நம்ம அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈஸியாக முடிச்சுட்டு அப்புறம் கஷ்டமாக இருக்கும் அதை படிங்க அப்படின்வாங்க. ஈஸி டு டிஃபிகல்ட்டு சொல்லுவாங்க. என்னோடய வே ஆஃப் மெத்தட் என்ன அப்படின்னா, நான் கஷ்டமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். ஏன்னா அப்புறம் தான் ஈஸியாக இருக்குது. இதுவே முடிச்சிட்டோம் அப்புறம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஓடிடும். ஓகேவா? ஸோ அதனால் நான் மேலேருந்து இறங்குவேன். 10th 9th 8th 7th 6th நான் லோயர்லாம் படிக்கவே இல்லை. ஜஸ்ட் 6th to 10th மட்டும்தான் படித்தேன். பொய் சொல்கிறதுக்குலாம் இங்கே வேலை இல்லை. எல்லாம் பயமுறுத்துவாங்க 11th வரும் 12th வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 11th 12thலாம் வந்துச்சு. 2013லாம் 11th 12th அப்படியே வந்தாலும் 1 or 2 கொஷின் தான் வரும். ஓகேவா? நான் தான் சொல்லலை, தமிழில் 30 மார்க் அப்படின்னா நீங்கள் 28க்கு எய்ம் பண்ணுங்கள். 6th to 10th நல்லா தரவு பண்ணிடுங்க. நானே அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 30க்கு நான் 28 தான் எடுத்தேன். 30க்கு 30 எடுக்காத தமிழில். என் மேஜரில் ஆனால் 30க்கு 30 போட்டேன். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து தமிழில் ஒரு 28 இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 26 27 அந்த ரேஞ்சுக்காவது படித்தா போதும். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது 6th to 10th. அடுத்து இப்போ இருக்க நியூ புக்ஸை படிங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். நியூ புக்ஸை படிங்க. ஏற்கனவே நான் ஓல்டு புக்கு படிச்சிருக்கேன்னா தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு நியூ புக்கை படிச்சுட்டு அப்புறம் அதை பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது நியூ புக்ஸில். அது இந்த வருஷம் தமிழில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. யூனிட்டை குறைச்சிருக்காங்க. பட் ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் பேராகவே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு இந்த ரிவர்சல் ஆர்டரில் தான் வரப்போகிறேன். 10th 9th 8th 7th 6th கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருவேன். ஓகேவா? இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு யூனிட் அன்னை மொழியை பார்க்க போகிறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா அதை மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸ்லாம் நம்ம கிளாஸ் எப்படி போகுதுன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு கூட நம்ம வீடியோவை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே கண்டென்ட் அப்படியே அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் ஷார்ட்கட்டோட. இப்போ அன்னை மொழி ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இங்கே பாருங்கள், அன்னை மொழியை பாடலை வந்து நமக்கு 2 இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு அழகார்ந்த செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடல் இருக்குது. செப்பரிய நின்பெருமை அப்படின்னு 2 பாடல் இருக்குது. ஓகேவா?
இதில் நமக்கு பாடலின் பொருள் வேண்டாம், நூல்வெளி வந்துருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள், அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் பாடமாக இடம்பெற்றுள்ளன. அதாவது 2 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல் வரியை ஞாபகம் வச்சுக்கணும். எது அழகார்ந்த செந்தமிழேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 2 பாடல். இது வந்து வாழ்த்து பகுதியிலிருந்து வந்திருக்கு. அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழை என்னும் பாடல் எதிலிருந்து வந்துள்ளதுன்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து எதுலேருந்து, வாழ்த்துலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி செப்பரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, இந்த வரியை கொடுத்துட்டு இது எதுலேருந்து வந்திருக்கு இல்லைன்னா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து முந்துற்றும் யாண்டும் அப்படின்னு அதிலிருந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ பாருங்கள், நூல்வெளியில் 2வது லைன் கொடுத்துருக்காங்களா, பிராக்கெட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் இதில் தான் வந்திருக்கு. சரியா, மொதல் பாடல் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துல இருந்தும் 2வது வந்து முந்துற்றும் யாண்டும்லேருந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி நுணுக்கமாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா, இது எல்லாமே கனிச்சாறு அப்படின்ற தொகுப்புலேருந்து தான் மொத்தமும் இருக்குது. ஓகேவா, இப்போ தொகுப்பு வந்து கனிச்சாறு, அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து அந்த பகுதியிலிருந்து ஒரு பாடலும், அது அடுத்து முந்துற்றும் யாண்டும் இருந்து அடுத்த பாடலும் நமக்கு வந்திருக்கு. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி தமிழ் சிட்டு. ஓகேவா, அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்களா, தென்மொழி தமிழ் சிட்டு, இதுதான் அவர் வந்து இதழ்கள். இவரோட இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். ஓகேவா, இவ்வளோ தான் டீட்டெயில் இதில். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் என்னென்ன, தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும், இதில் இருந்து தான் நமக்கு பாடமாக வந்திருக்கு. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏற்கனவே தமிழ் எலிஜிபிலிட்டியில் நமக்கு கேட்ட கொஸ்டின். ஓகேவா, தென்மொழி தமிழ் சிட்டு, இது வந்து பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள். இவரோட இயற்பெயர் துரை ராஜமாணிக்கம். அடுத்து செகண்ட் பேராவாக இருக்குது பாருங்கள் நூல்வெளியில். இவரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள். இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆசிரியர் பேரை கொடுக்கலாம். ஸோ கவனமாக இருக்கணும். கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் எடுப்பாங்க, படிக்கிறது தரோவாக படிச்சிருங்க. தமிழில் நான் ஃபுல் மார்க் போட்டுருவேன், சப்போஸ் அப்படி இல்லாட்டும் ஒரு 28 கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு படிங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகேவா, ஸோ எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு வரியாக படிச்சிடணும், விடக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், இந்த ப்ராக்கெட்டில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன்ல, தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும், இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம டீப்பாக படிக்கணும். ஓகேவா, ஸோ தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நம்ம பாஸ் அப்படின்னு நம்ம உறுதியாக இருந்துடலாம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ படித்தாலும் சரி எது வேணுமோ அதை மட்டும் புக்கில் ஹைலைட் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஓகேவா, நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அது வந்து சொல்லுவாங்க நம்ம எழுதிட்டு நோட்ஸ் எடுத்து படுத்தா பின்னாடி ரிகால் பண்ணிக்கலாம். தமிழுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. புக்கில் எது தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே படிச்சுட்டே போயிருங்க. ஓகேவா, ஏன்னா நோட்ஸ் எடுத்தால் அது டைமாக வேஸ்ட்டு. என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழில் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மட்டும் நம்ம என்ன வேணால் எழுதி வச்சுக்கலாம், அதேமாதிரி புக்கில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத தெளிவாக எந்த பாயிண்ட் படிக்கணுமோ அதை மட்டும் அழகாக சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேவா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக நான் இதை மட்டும் சொல்லியிருக்கேன். நாளையிலேருந்து வரிசையாக ஒவ்வொரு யூனிட் வைஸாக தமிழில் அப்படியே கிளாஸஸ் நான் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் அதையும் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ.